திருப்பதியில ஒரு நாள் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாமா? அதாவது திருப்பதி வெங்கடேஷ பெருமானுக்கு தினமும் என்னென்ன பூஜைகள் நடக்குது, அங்க எவ்ளோ பெரிய விஷயங்கள் நடக்குதுன்னு நாம சுருக்கமா தெரிஞ்சுக்க போறோம். இது இறைவனுக்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்காகவும் எவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் அங்க நடக்குதுன்னு புரிய வைக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா அதிகாலை சடங்குகள். நாள் தொடங்குறதே சுப்ரபாதம் பாடலோடு தான். அது சுவாமியை எழுப்புற பாடல். அதுக்கப்புறம் மூலவரான வெங்கடேஷ பெருமானுக்கு பால், தேன், மஞ்சள்னு அபிஷேகம், அதாவது திருமுழுக்கு செய்றாங்க. அப்புறம் பட்டு துணி, பூக்கள், வைர நகைகள்னு சூப்பரா அலங்காரம் பண்றாங்க. ரெண்டாவதா பகல் நேரத்துல கோயில்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். பெரிய கிச்சன்ல இறைவனுக்கான நெய்வேத்தியம் மலை மாதிரி சமைக்கிறாங்க தெரியுமா? அங்க பக்தர்கள் மணிக்கணக்கா காத்து நின்னு சுவாமிய ஒரு நொடி பாத்துட்டு போறாங்க. அப்புறம் அந்த ஃபேமஸ் திருப்பதி லட்டு இருக்குல்ல, அது பக்தர்களுக்கு பிரசாதமா டன் கணக்குல ரெடி ஆயிக்கிட்டே இருக்கு. உண்டியல்ல பக்தர்கள் போடுற காணிக்கையும் எண்ணிட்டே இருக்காங்க. கடைசியா நாள் எப்படி முடியுதுன்னா, ஏகாந்த சேவைன்னு ஒன்னு செய்றாங்க. இதுல சுவாமிக்கு தாலாட்டு பாடி அவரை மெதுவா தூங்க வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. ஆக திருப்பதில ஒரு நாளுங்கிறது நுட்பமான பூஜைகள், பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், அப்புறம் கோடிக்கணக்கான மக்களோட ஆழ்ந்த பக்தி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான கலவைதான்.